உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட். நம்ம சேனலில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஓட போகுது. ஒன்று வந்து ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், தேர்டு ஒன் வந்து ஃபிக்மா டூல் யூசேஜ். ஃபிக்மானா அது ஒரு டூல் கிட், அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஃப்ளட்டர் தான் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மித்த ரெண்டு பேர் பார்த்துப்பாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளட்டர் வந்து ஃப்ளட்டர் வந்து ஒன் டைப் ஆஃப் நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் நேட்டிவ் ஆப்ஸ், இன்னொன்று வந்து எப்போயுமே நார்மலாக பண்ணுற மாதிரிக்கு ஆண்ட்ராய்டுக்கு தனியாக பண்ணுறது, ஐஓஎஸுக்கு தனியாக பண்ணுறது. இது வந்து என்ன பிரச்சனைனா, நார்மலாக பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டுக்கு ஜாவா காட்லின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், ஐஓஎஸுக்கு ஸ்விஃப்ட்டுன்னு தனியாக ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே கலந்து ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு ஆள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதே கஷ்டம். அது 2 லாங்குவேஜ் படித்து ரெண்டுத்துலேயே ஸ்ட்ராங்காக இருந்து ரெண்டுத்துக்கும் ஆப் டெவலப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வந்து நம்ம இதை சிம்பிளிசிட்டி ஆக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஃப்ளட்டரில் நம்ம ஃபுல்லாக இறங்கிடலாம். ஸோ ஃப்ளட்டரில் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால், நம்ம வந்து இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நமக்கு டாட்டுன்ற ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிட்டா போதும். ஃப்ளட்டரில் வந்து மோஸ்ட்லி நம்ம டாட்டு தான் யூஸ் பண்ணுவோம். டாட்டுன்றது வந்து என்னதுன்னா தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படின்னா எப்போயுமே நம்ம C++, பைத்தான்லாம் எப்படி படிப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வேறு எதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. டாட்டுன்ற ஒரு தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளட்டரில் வந்து நம்ம சிங்கிள் கோட் பேஸில் நம்ம பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம 2-3 லாங்குவேஜ்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. டாட்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ வந்து சிங்கிள் கோட் பேஸில் டெவலப் பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கோடு வந்து டெவலப் பண்ணி அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு. அதாவது ஃப்ளட்டர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், UI டூல் கிட். நீங்கள் வந்து ஒரு ஆப்பே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக இன்டர்ஃபேஸ் இருக்கும், தனி பட்டன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெலாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்களா, அதுதான் அந்த UI டூல் கிட்டுன்னு சொல்கிறது. அதாவது நமக்கு வந்து ஃப்ளட்டரில் வந்து நீங்கள் ரியாக்ட் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து தனித்தனி காம்போனன்ட்ஸ்லாம் அது அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ளட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷனுடைய நேம் வந்து ஸ்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இதை எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை விக்கிபீடியாவில் தான் நானே எடுத்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் நேம் வந்து ஸ்கைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்ப்போன்னா, ஃப்ளட்டர் வந்து எதில் நீங்கள் எழுதலாம்னா, நீங்கள் டாட்டு நம்ம லாங்குவேஜ் வச்சு கூட எழுதிக்கலாம். அதாவது C++ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சு கூட எழுதிக்கலாம். சியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் சியில் எழுதிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் டாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்டில் என்ன பார்ப்போம்னா, ரியாக்டில் வந்து நீங்கள் காம்போனன்ட்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. காம்போனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வீடே கட்டுறோம்னா அதுக்கு செவுரு, கூரை அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம அரேஞ்ச் ஆர்டர் பண்ணி வச்சா எப்போ இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும். நம்ம 0 to 100 வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளட்டர்ன்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம HTML படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். HTML, CSS, JavaScriptன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரியாக்ட் நேட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃப்ரேம் ஒர்க். விசுவல் கோட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளட்டர்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ், UI எலமெண்ட்ஸ், பட்டன்ஸ், கார்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விக்கெட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக உட்காந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட் கம்பைலேஷன் டு நேட்டிவ் 32-bit and 64-bit ARM கோட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நேட்டிவ் நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்மில் எழுதுகிற நேட்டிவ் கோட்ஸ் வந்து 32 பிட்ஸில் இருந்தாலும் சரி, 64 பிட்ஸாக இருந்தாலும் சரி, அதை ARM கோடாக மாற்றும். ARM கோட்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜ் மாதிரி தான். லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றி நமக்கு வந்து அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி தான் யூஸ் ஆகுது. அதாவது ARM வந்து ஒரு ப்ராசஸர்ஸ் மாதிரி தான். அது நீங்கள் ஐபேடு, ஆப்பிள்லாம் யூஸ் பண்ணுறவங்க நிறையாவே தெரிஞ்சுருக்கும். ஸோ வந்து இதை நம்ம iOSக்கும் மாற்றிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் மாற்றிக்கலாம், தனித்தனியாக மாற்றணுன்ற அவசியம் இல்லை.
அதாவது ஃப்ளட்டரில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் மட்டும் தான், நீங்களே பார்ப்பீங்க. இதில் வந்து என்னென்னா ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட. மித்தபடி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது நீங்கள் ஃப்ளட்டர் வந்து ஏன் HTML 2 JSன்னு போட்டுக்கோன்னா, ஃப்ளட்டருடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTML தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேக் அண்டோட லாஜிக்கல் அனலைசிஸ் ஃபுல்லாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக பண்ணியிருப்போம். அதாவது எப்படி கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் ஆகணும், ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளட்டரில் என்னன்னு சொல்ல போகிறோம்னா, இதுக்கு பேரை வந்து விக்கெட்ஸ்னு சொல்ல போகிறோம். அதாவது காம்போனன்ட்ஸ் தான் இதில் விக்கெட்ஸ். உங்களுக்கு புரியலனா, அதாவது நீங்கள் ரியாக்டில் வந்து காம்போனன்ட்ஸ் சொல்லுவீங்க, இதில் வந்து விக்கெட்ஸ்னு சொல்லுவீங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நம்ம விக்கெட்ஸில் வந்து நம்ம 2 டைப் இருக்குது. ஸ்டேட் வச்சும் பண்ணலாம், ஸ்டேட் இல்லாமலேயும் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நம்ம விக்கெட்ஸில் வந்து ஓல்டு ஸ்டேட்டு நியூ ஸ்டேட்டுன்னு 2ஆக பிரியும். நம்ம மாற்றுறப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் உள்ளே போகிறப்ப தெரியும். உங்களுக்கு இப்போயே குழப்பட விரும்பலை. ஸோ ஓல்டு ஸ்டேட்டு நியூ ஸ்டேட்னு என்னதுன்னா, ஓல்டு ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிப்பீங்க, நியூ ஸ்டேட்டில் ஒரு ப்ரோக்ராம் எழுதிப்பீங்க, ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்டேட்டில் ஒரு 10 ஃபீச்சர் இருக்குன்னா, நியூ ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டேட்டில் வந்து ரெண்டு ஃபீச்சர் மட்டும் மாற்றிருப்பீங்க. அந்த 2 ஃபீச்சரை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். நமக்கு வந்து ஃபோல் ஸ்டேட்டையும் ரீஎன்ட்ரு பண்ணாமல், நமக்கு தேவையான அந்த ரெண்டு ஃபீச்சரை மட்டும் ரீஎன்ட்ரு பண்ணி நம்மளை காட்டும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஆப் திரும்பி ரீஃப்ரெஷ் ஆகாது, ஃபுல்லாக திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ரீஃப்ரெஷ் ஆகாது. அதே மாதிரி வந்து நமக்கு டேட்டா லாஸும் நிறைய இருக்காது. இதுதான் நம்மளோட மெயின் பெனிஃபிட் இதை ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுனால. அதாவது ஹார்ட் ரீலோட்னு என்னன்னா, நீங்கள் HTMLே பார்த்துருப்பீங்க. HTML, CSS, விசுவல் கோடில் இல்லை நோட் பேடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹார்ட் ரீலோட்னு என்னென்னா, நம்ம நோட் பேடில் எழுதிட்டுருப்போம் சைடில், அதே மாதிரிக்கு நம்ம வெப்சைட்லேயும் பார்ப்போம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து அவுட்புட்டும் விழுகும். நீங்கள் இங்கிட்ட செய்ய சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வெப்சைட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஹார்ட் ரீலோட், வேறு ஒன்றும் இல்லை. அதில் டாட்டில் வந்து நம்ம 2 கம்பைலிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று AOT, இன்னொன்று GIT, அஹெட் ஆஃப் டைம், ஜஸ்ட் இன் டைம். இந்த ரெண்டுமே தனித்தனி கான்செப்ட்டு நம்ம தனி வீடியோஸில் கூட பார்த்துக்கலாம். நமக்கு என்ன முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னா, விசுவல் கோட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். விசுவல் கோட் யூஸ் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து HTMLே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோஸில். போக போக இனிமேல் விசுவல் கோடில் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து C++ இல்லை பைத்தானில் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். ஊப்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்தாலே போதும். பேசிக் நாலேஜ், அந்த எப்படி லூப் யூஸ் பண்ணுறது, அடுத்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து டாட் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே உங்களுக்கு JS அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரொம்ப யூஸ் தான். உங்களுக்கு வேறு எதுவுமே கற்றுக்க தேவையில்ல, JS மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் இதை எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோவில் இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போக போக அடுத்தடுத்து என்ன பார்ப்போம்னா, அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம எப்படி அந்த UI கொண்டு வர்றது, அந்த UIயில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வர்றது, எப்படிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். கடைசியாக வந்து இந்த ஃப்ளட்டர் ப்ளேலிஸ்ட் முடிகிறப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதை நீங்கள் ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணுற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போவோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். We'll meet you in next video.